என்ன டர்ன் ஓவர் பண்ணாலும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாலும் அதுலேருந்து வந்து 10% கோ டுவர்ட்ஸ் அட்வர்டைசிங் டு பில்ட் த பிராண்ட். பிகினிங்லேருந்து ஒரு இது இருக்குது, நான் பிராண்டாக வரணும்னு. பிராண்ட் பண்ணோன்னா ஒரு டெய்லர்லேருந்து பிராண்ட் மாற்றணும்னா அதுக்கு வந்து யூ நீட் டு இன்வெஸ்ட். பீப்பிள் நீட் டு லுக் அட் யூ. நீங்கள் சொல்கிறது முன்னாடி உங்கள் பற்றி அடுத்தவன் சொல்லிருக்கணும். அதான் பிராண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுவேன்னா ஐ யூஸ் டு ஹேவ் த ஹோர்டிங். அது வெளியே ஹோர்டிங் போடுறாங்களா ஒரு 20x30, அந்த ஹோர்டிங்கில் வந்து ஐ யூஸ் டு ஹேர் ஐ கேம் அப் த ஹோல் கான்செப்ட் கால் டயல் அண்ட் அவுட்ஃபிட். டயல் அண்ட் அவுட்ஃபிட்னா உங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, நீங்கள் மாப்பிள்ளை சைடில் பொண்ணு சைடில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு ஷர்ட் பிட் பேண்ட் பிட் இல்லை சஃபாரி பிட் கொடுப்பாங்க. அந்த ஷர்ட் பிட் பேண்ட் பிட் எடுத்து என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாது. டயல் அண்ட் அவுட்ஃபிட்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நான் உங்கள் வீட்டில் வந்து ஐ வில் டேக் எ மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஐல் கோ. அதான் கான்செப்ட். ஆனால் அது பண்ணுறதுக்கு ஃபோன் வேணும். 1994-95 வந்து there was no service providers இல்லை, ஒரே ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் BSNL. அதுக்கு வந்து 5000 ரூபாய் வந்து டெபாசிட் அண்ட் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 5 years. அப்படி வெயிட் பண்ணாதான் வெயிட்டிங் பீரியட் முடிச்ச அப்புறம் தான் உங்களுக்கு எனக்கு காசும் இல்லை வெயிட்டிங் பீரியடும் இல்லை. ஆனால் கவர்மெண்ட்ல ஒரு ரொம்ப நல்ல ஸ்கீம் இருந்தது. They used to give PCO, public call office. நான் என் ஷோரூமில் எதிரில் எக்மோர் ஷோரூம் இருக்குது, அது எதிரில் வந்து ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது, அவங்களுக்கு வந்து PCO வந்தது. பாட்டியம்மாவோட ஒரே இது, பாட்டியம்மா யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு கூப்பிட்டாங்கன்னா நீ கூப்பிடுங்க. கூப்பிட்றது தம்பி. அவங்களோட என்னன்னா யாராவது கஸ்டமர் வந்தால் என் கடையிலேருந்து தான் டீ சாப்பிடணும். இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் பாலிசி. ஸோ அவங்க யாராவது கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்கன்னா நான் உடனே எதிரில் போயிட்டு ஓடி போயிட்டு ஐ வில் டேக் த திங். அவங்க ஃபோன் நம்பர் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டில் either at 8 o'clock in the morning, கடை வந்து 9 மணி ஓப்பன் ஆகுது, காலைல 8 மணி காலைல, இல்லைன்னா அவங்க வந்து வீட்டில் வந்து 9 மணி ரிட்டர்ன் வராங்க. கடை மூடிட்டு 9:30 மணி ராத்திரி போவேன். போகும்போது 2 சூட் கேஸ் எடுத்து போவேன். அவங்க கொடுக்குற 2 ஷர்ட் பிட் 2 பேண்ட் பிட், நான் இந்த சூட் கேஸில் ஷர்ட் பிட் பேண்ட் பிட் சஃபாரி பிட் எடுத்து போயிட்டு அவங்ககிட்ட இந்த மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அவங்க கொடுக்குற ஷர்ட் பிட் பேண்ட் பிட் என்கிட்டேருந்து I'll sell another 2 ஷர்ட் பிட் பேண்ட் பிட். That is how I expanded my business. எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணோம். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு என்ன வியப்பாக இருக்குண்ணா சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது இந்த சர்வீஸ். பட் 94ல் அது டிஜிட்டல் எரா கூட ஒரு அனலாக் எரா. அதெல்லாம் இப்படி ஒன்று யோசிச்சு ஃபென்டாஸ்டிக் சார். நீங்கள் சிம்பிளி சார், இன்றைக்கி வந்து ஃபுட்டுலேருந்து வீட்டில் பைப்பிங் இந்த கிளாத்திங்லாம் இன்றைக்கி இருக்காங்க, இன்றைக்கி ஆப்பில் இருக்குது. பட் இதெல்லாமே ஒரு ஃபோன் காலில் ஒரு PCOவில் சான்ஸே இல்லை சார். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் டெய்லரிங் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் அப்படியே பிராண்டாக மாறுறீங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி இதில் இருந்து பிராண்டாக மாறும்போதுங்கப்போ இந்த கஸ்டமர்ஸ் ரீட்டைன் பண்ணணும், பிராண்டுக்கான கஸ்டமர்ஸ் நீங்கள் உள்ளே பண்ணணும். இந்த கஸ்டமர்ஸ் ரீட்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு ப்ராசஸ் தான். அதை எப்படி நீங்கள் பண்ணீங்க? நான் வந்து டெய்லரிங் கடை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பிராண்டாக மாறணும் அதெல்லாம் ஒன்றுமே ஒரு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ஏன் வேலை ஸ்டார்ட் பண்ணேன்னா வயிறை பார்த்து ஃபஸ்ட்டு சம்பாதிக்கணும். ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் மைசெல்ஃப், மை ஃபேமிலி, அவ்வளோதான் இஷ்டம். ஆனால் தீபாவளி சீசனில் இல்லை ரம்ஜான் சீசனில் கிறிஸ்மஸ் சீசனில் வந்து எக்கச்சக்க ஆர்டர் வரும், கூட்டம் பயங்கரமாக இருக்கும். அப்போ இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 5 ஷர்ட் 5 பேண்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா தீபாவளி டைமில் ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் தான் கொடுக்க முடியும், இல்லை ரம்ஜான் கிறிஸ்மஸ் டைமில். அப்போ கஸ்டமர்லாம் சொல்லிட்டுருக்கேன், ஏன் விஜய் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க, உங்கள் புக்கிங் வந்து 60 நாள் 75 நாள் எடுக்கிறீங்க, ஒன்றும் பண்ணுறதுல நான் ஐம் டோட்டலி ஃபுல். பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, எல்லாமே டோட்டல் so much of manufacturing, everything is happening, ஆனால் டெலிவர் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நிறைய கஸ்டமர் வந்து சொன்னாங்க, இவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங் கொடுக்குறீங்க, நல்லா இருக்குது உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம், ஏன் டர்பி பேரில் வந்து ரெடிமேட் கொடுக்க முடியாதுன்னு. அப்போ வந்து நான் 94-95 வந்து இந்தியாவில் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இல்லை. அப்போ தான் கலர் ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க 94-95. நம்ம வேன் யூஸ் அண்ட் லூயி பிலிப் அப்போ தான் தே ஸ்டார்டட் இன்ட்ரடியூசிங். மிச்ச பிராண்ட்லாம் இந்தியன் டெலினால் 2000க்கு அப்புறம் தான் வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் இருக்கும்போது கஸ்டமர் சொல்லும்போது கேட்டேன், நான் வந்து சொந்தமாக ஒரு லேபிள் போட்டு டர்பி போட்டு பண்ணேன்னா நீங்கள் வாங்குவீங்களா? ஏன் வாங்க மாட்டோம், நீங்கள் சூப்பராக தைக்கிறீங்க, அதனால தானே வரோம், குவாலிட்டி தானே வரோம், ஏன் வாங்க. ஸோ கஸ்டமர் சொல்லி தான் எனக்கு புரிஞ்சது நான் பிராண்டாக மாறலான்னு. அப்போ கூட எனக்கு புரியல. நான் பிராண்டாக மாறதுக்கு கடை வந்து பக்கத்து கடை எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அது வரைக்கும் 500 ஸ்கொயர் ஃபீட், 500லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். எக்ஸ்பேண்ட் பண்ண உடனே சேல்ஸ் அப்படியே டபுள் ஆயிடுது. மை டெய்லரிங்கும் சூப்பராக இருந்தது அண்ட் பிராண்டும் நல்லா இருந்தது. அண்ட் இன்னும் பிராண்ட் வந்து இட் ஸ்டார்டட் பிக்கிங் அப். நிறைய பேர் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் நிறைய வந்து நல்ல குவாலிட்டி இருக்குது, வசதியான குவாலிட்டி இருக்குது, நல்ல ப்ரைஸ் இருக்குது. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்டட் டு க்ரோ.